ஹே காய்ஸ், ரொம்பவே சாரி இந்த வீடியோ வந்து இவ்வளோ லேட்டாக போடுறதுக்கு. தம்பியை வச்சுட்டு வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அதுதான் ஒரு ரீசன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பம்பிங் பற்றியும் தென் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறத பற்றியும் கேட்டிருந்தீங்க. எதனால் வந்து தம்பிக்கு வந்து பாட்டில் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஓகே. இப்போ வந்து தம்பிக்கு வந்து எதுக்காக நான் பாட்டில் ஃபீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்டின்னா, தம்பி பிறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஃபீட் எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அவன் டக்கு டக்குன்னு தூங்கிருவான். எனக்கு வந்து பெயின் ஆகும். அந்த பெயின வந்து ரெட்யூஸ் பண்றதுக்காக தான் நான் பம்ப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது போக போக எப்படி ஆயிடுச்சு அப்டின்னா, அவன் பாட்டில் ஃபீடிங் எடுத்துக்கிறனால, ஓகே என்ட்ட தான் அவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான். அப்போ நம்ம பாட்டில்லயே வந்து அவன ஃபீட் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து 24 ஹார்ஸ்க்கு 12 டைம் ஃபீடிங் எடுக்கிறான் அப்டின்னா, அதில வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து பாட்டில் ஃபீடிங்கா இருக்கும். மத்த டைம்லாம் நான் ஃபீட் பண்ற மாரி இருக்கும். அதில நைட்டு தான் வந்து அதிகமா பாட்டில் ஃபீடிங் இருக்கும். பகல் ஃபுல்லா நான் வந்து ஃபீட் பண்ற மாரி இருக்கும். எப்பப்ப வந்து பாட்டில் ஃபீடிங் இருக்கும் அப்டின்னா, ஆ காலையில வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஒரு டைம் வந்து பாட்டில் ஃபீடிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 4:00 இல்லன்னா ஒரு 3:00 வந்து பாட்டில் ஃபீடிங் இருக்கும். இன்னொன்னு முக்கியமான ரீசன் வந்து தம்பிக்கு வந்து பிறக்கும்போது 2.5 கேஜி தான் இருந்தாங்க. பிறந்ததுக்கப்புறம் எல்லாருமே வெயிட் கம்மியாகி அதுக்கப்புறம் தான் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்த உடனே அவனுக்கு வந்து 2.4 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங் எடுத்துட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. டாக்டர் வந்து நல்ல குட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுவே எனக்கு வந்து ஓகே அப்போ பாட்டில் ஃபீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டக்குன்னு வெயிட் கெயின் ஆகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. இன்னொன்று அவன் பாட்டிலில் கொடுத்தா தான் இப்ப நான் எவ்வளோ எம்எல் குடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அவனுக்கு வயிறு ஃபுல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நான் ஃபீட் பண்ணும்போது அவன் வந்து டக்குனு தூங்கிறனால அவனுக்கு வயிறு ஃபுல்லாச்சா இல்லையா? அவன் குடிச்சானா இல்லையா? அப்படிங்கிற வந்து அதிலேயே நான் ஒரு டிப்ரஷன் போயிடுற மாரி இருக்கு. இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தனால மட்டும் தான் நான் இத கன்டின்யூ பண்ணேன். உங்க யாரையுமே வந்து நானு பாட்டில் ஃபீட் குடுங்க, பம்ப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது. இது நான் யூஸ் பண்ணதுக்கு ரீசன் இதுதான். எனக்கு வந்து தம்பியோட வெயிட் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னொன்னு பாட்டில்ல குடுக்கும்போது, அவன் நல்லா இப்போ 100 எம்எல், 40 எம்எல், 60 எம்எல் குடுத்தாலும், அந்த பாட்டில் காலியாகுற வரைக்கும் அவன் குடிக்கிறான். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான். இன்னொன்னு அவன் வயிறு ஃபுல் ஆகுறத என்னால பார்க்க முடியுது. அத ஃபீல் பண்ண முடியுது. என்ன பொறுத்தவரைக்கும் என் பையன் வந்து வயிறு ஃபுல்லா குடிச்சிட்டு தூங்கணும். அப்படி நான் பாட்டில் ஃபீட் பண்ணும்போது அவன் நல்லா படுத்து தூங்குவான். ஒரு 2 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் தூங்குவான். நானா எழுப்பி தான் மறுபடியும் ஃபீட் பண்ற மாரி இருக்கும். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைட்காகவே நான் வந்து அவன வந்து கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பாட்டில் ஃபீடிங்க்கு. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறீங்க அப்டின்னா, எவ்ளோ டைம்க்கு ஒன்ஸ் நீங்க பம்ப் பண்ணுவீங்க அப்டின்னு கேட்குறீங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2 ஹார்ஸ் ஒன்ஸ் பண்ணுவேன். அந்த மாரி பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அ பம்ப் பண்ணும்போது மில்க் வரும். இதில இடையில வந்து பேபிக்கு நீங்க ஃபீட் பண்ணியிருக்க கூடாது. பேபிக்கு ஃபீட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இந்த டைம் கால்குலேஷன்ல உங்களுக்கு மில்க் வந்து அவ்ளோக்கா வந்து சப்ளை இருக்காது. மில்க் சப்ளை வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, நீங்க இப்போ வந்து குழந்தை பெத்து 10 நாள் அப்டின்னா, உங்களுக்கு 10 டூ 15 எம்எல் வரதே கஷ்டம். ஏன்னா, குழந்தை வந்து 5 எம்எல் டூ 10 எம்எல் தான் 10 நாளைக்கு உங்களுக்கு குடிக்கும். 15 நாள் டூ 20 தான் வந்து பார்த்தீங்கன்னா, 15 எம்எல், 20 எம்எல் குடிக்கும். அப்படி இருக்கும்போது, அந்த அளவுக்கு தான் சப்ளை இருக்கும் உங்களுக்கு. எடுத்தோனே உங்களுக்கு பாட்டில் ஃபுல்லா வரணும், இல்ல உங்களுக்கு இவ்ளோ வரணும், எல்லாரும் வீடியோல இவ்ளோ காட்டுறாங்க, அவ்ளோ காட்டுறாங்க, நம்மளுக்கு தான் மில்க் இல்ல அப்படின்லாம் யோசிச்சீங்க அப்படின்னா, அது உங்களோட மிஸ்டேக். உண்மை என்ன அப்படின்னா, என்ன எடுத்துக்கோங்க. தம்பி பிறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 10 எம்எல் டூ 15 எம்எல் தான் ஃபர்ஸ்ட்டு என்னோட பாட்டில் ஃபீடிங்கில இருந்த மில்க்கே. அதுவே அவனுக்கு அதிகம். ஒவ்வொரு ஃபீடிங்க்கு நான் சொல்றேன். ஒரு டைம் ஃபீட் பண்ணும்போது 10 எம்எல், 15 எம்எல். அப்போ 12 டைம் ஃபீட் பண்றீங்க அப்படின்னா, அந்த 10 எம்எல் டூ 15 எம்எல் நீங்க குடிப்பீங்க. இல்லன்னா உங்க பேபி எவ்ளோ தூரம் மில்க் எடுத்துக்கிறாங்களோ, அவ்ளோ தூரம் நீங்க வந்து குடுத்துக்கலாம். இப்போ 20 நாள்ல இருந்து 30 நாள் அப்படின்னா, உங்களுக்கு 30 டூ 40 எம்எல் இருக்கும். அந்த ஒரு சைடு வந்து ஜாஸ்தியா இருக்கு, ஒரு சைடு கம்மியா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது எல்லாத்துக்குமே இருக்கிறதா. ஒரு சைடு ஜாஸ்தி, ஒரு சைடு கம்மி. அத நெனச்சுலாம் நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. அதே மாரி கொஞ்சம் கொஞ்சம் நாள் வந்து 1 மந்த், 2 மந்த்ன்னு ஆகும்போது, உங்களுக்கு வந்து அதுக்கேத்த மாரி மில்க்க வந்து நீங்களே பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேபி வந்து இவ்ளோ குடிக்கிறாங்க, நம்ம இவ்ளோ வந்து குடுத்துக்கலாம். ஒரு டைம் ஃபீடிங்க்கு இவ்ளோ குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சுரும். இப்ப நான் 2 1/2 மந்த்ல இருக்கேன். 100 எம்எல் குடுப்பேன். அப்படி இல்லன்னா 120 எம்எல் இல்லன்னா 130 எம்எல். அவங்க எவ்வளோ குடிக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து விட்டுருவேன். நான் ஃபீடிங் இப்ப எடுக்கிறது வந்து 3 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பம்ப் பண்ணுவேன். 3 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் பம்ப் பண்றத நான் வந்து 1 ஹார் இல்லன்னா 1 1/2 ஹார்ஸ்லயே குடுத்து முடிச்சுருவேன்.
பம்ப் பண்ற மில்க்க எவ்வளோ நேரம் வெளியில வைக்கலாம்? நீங்க எவ்வளோ நேரம் வச்சிருப்பீங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து தம்பி எந்திரிக்கிறது எனக்கு தெரியும். அதனால அந்த தம்பி எந்திரிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து பம்ப் பண்ணி வச்சிருப்பேன். அது எந்திரிச்சு 1 மணி நேரத்தில குடிச்சு முடிச்சுருவேன். நான் வந்து 3 ஹார்ஸ், 4 ஹார்ஸ் வைக்கலாம் வெளியில. 4 ஹார்ஸ் வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அது வந்து கிளைமேட்ட பொறுத்து. இந்த கிளைமேட்டுக்கு 2 ஹார்ஸ் நீங்க வெளியில வைக்கிறதே வந்து ஓகே தான். அந்த 2 ஹார்ஸ்க்குள்ள நீங்க குடுத்து முடிச்சுடுங்க. அதுக்கு மேல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, ஃப்ரீசர்ல வைக்காம கீழ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள. அப்படி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடுக்கணும் அப்டின்னா, டைரக்ட்டா குடுக்காம டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஆ பா அம் ஏதாவது ஒரு குண்டால வந்து தண்ணிய வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு, அதுக்குள்ள பாட்டில கொஞ்ச நேரம் போட்டு வச்சு, நல்லா கூலிங் வந்து ரெட்யூஸ் ஆனதுக்கப்புறமா, நல்லா வெது வெதுன்னு இருக்கும்ல, அந்த கிளைமேட்ல அந்த டைம்ல வந்து நீங்க எடுத்து ஃபீட் பண்ணுங்க. அந்த மில்க் மிச்சமா இருந்தது அப்படின்னா மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இல்லைன்னா வெளியில இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து அதை காலி பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து ஸ்டோர் பண்ணவே மாட்டேங்க. நான் ஃபீடிங் வந்து பம்ப் பண்ணேன் அப்படின்னா அதை கொடுத்து காலி பண்ணிடுவேன். அதே மாதிரி அவனுக்கு வேணுங்கும் போது மட்டும்தான் நான் வந்து பம்ப் பண்ணி எடுப்பேன். பெர் ஃபீடிங்க்கு வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மந்த்தில் இருக்கீங்க அப்படின்னா 30 to 40 ml கொடுங்க. செகண்ட் மந்த்தில் இருக்கீங்க அப்படின்னா 60 to ஒரு 70 ml 50 ml அந்த மாதிரி கொடுங்க. 2.5 month நான் வந்து இப்போ 100 ml 150 ml கொடுத்துட்ருக்கேன். தென் பேபி வந்து எவ்வளோ ஃபீடிங் எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டின் சொல்கிறீங்களா, அவங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். என்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் எல்லா ஃபுட்டுமே எடுத்துப்பேன், எதுவுமே ஒதுக்கிறது இல்லை. ஸ்பெசிஃபையாக எடுத்துக்கிறது அப்படின்னா செவ்வாழை எடுத்துக்கிறேன். நான்வெஜ் எல்லாம் என்னோட ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் நான் நான்வெஜ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு நான்வெஜ் சுத்தமாகவே பிடிக்காது. இப்போ நான் அதிகமாக வந்து மட்டன் எடுக்கிறேன், எல்லாமே எடுத்துக்கிறேன். இந்த விஷயத்த வந்து நீங்க நம்புறீங்களா என்னன்னு தெரியல. ஒரு சில டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மில்க் வந்து உங்களுக்கு இல்ல. இப்போ உங்க அம்மா வந்துட்டு, "உனக்கு பாலே கம்மியாயிடுச்சு" அப்படின்னு சொல்லி திட்டினாலோ, இல்ல நீங்களே வந்து, "ஐயோ! நம்மளுக்கு வந்து மில்க் சப்ளை வந்து கம்மியாயிருச்சு" அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னாலோ, மில்க் சப்ளை வந்து கம்மியாகும். அது வந்து உங்களோட டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் இதுக்கெல்லாம் வந்து தள்ளப்பட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுக்குள்ள போயிருவீங்க. "ஐயய்யோ! மில்க் இப்ப தம்பிக்கு பத்த மாட்டேதே, பாப்பாக்கு பத்த மாட்டேதே" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தான் நம்பணும். நம்மளுக்கு வந்து சப்ளை நல்லா இருக்கு. நம்ம வந்து கரெக்ட்டா ஃபுட் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னு நீங்க நெனைக்க தான் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனா தான் மில்க் சப்ளை வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்னு, மில்க் வந்து உங்களுக்கு இருந்தாலுமே நீங்க டிப்ரஷன்ல இருக்கும்போதோ, இல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போதோ வெளியில வராது. அது அப்படியே நின்னுக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அ ஏதாவது இப்போ பம்ப் பண்ணும்போதும் நீங்க டென்ஷனா இருந்தீங்க அப்படின்னா, பம்பிங்ல வந்து சப்ளை கிடைக்காது. த குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணும்போது டென்ஷனா இருந்தீங்க அப்படின்னா, ஃபீடிங்ல வந்து அவங்களுக்கு வயித்துக்கு வந்து பத்தாது. அதனால அதிகமா கோவப்படுறது, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, டிப்ரஷன் பண்றது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிருங்க. சப்ளை இல்ல அப்படிங்கிறத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க பாட்டு ஜாலியா சாப்பிடுங்க. எல்லாமே பண்ணுங்க. எல்லா வேலையும் பண்ணுங்க. ஜாலியா இருந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும். ஃபுட் கரெக்ட்டா எடுத்துக்கோங்க டைம்க்கு டைம். நான்வெஜ் எடுத்துக்கோங்க. அதில புரோட்டீன் இருக்கு. பிரெட் இதெல்லாம் சாப்பிடுங்க. அதுலயும் உங்களுக்கு வந்து கால்சியம் அதெல்லாமே இருந்தது அப்படின்னாலே சப்ளை வந்து நல்லாயிருக்கும். நான்வெஜ் தான் நான் அதிகமா இப்ப எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் உங்கனால எடுத்துக்க முடியும் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. செவ்வாழை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மில்க் இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கும். நட்ஸ் எடுத்துக்கோங்க. மில்க் குடிச்சா மில்க் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பிளைண்டான ஒரு விஷயம். அதனால அத அவாய்ட் பண்ணிருங்க. பால் குடிச்சா பால் கிடைக்குமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. பால்ல வந்து ஏதாவது கலந்து குடிச்சீங்க அப்படின்னா வேணா உங்களுக்கு மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து மதர் ஹார்லிக்ஸ் குடிக்கலாம். இன்னொன்னு வந்து கேல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து சப்ளை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் வந்து அது யூஸ் பண்ணல. பட் மதர் ஹார்லிக்ஸ் வந்து நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 மந்த் யூஸ் பண்ணேன். இப்ப எனக்கு அது தேவைப்படல. அதனால நான் வந்து அது வந்து எடுத்துக்கலாம். பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பூண்ட வந்து ராவா சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, ஏதாவது எண்ணெயில இல்லன்னா நெய்யில வந்து வறுத்து பாயில் பண்ணி சாப்பிடுங்க. இல்லைன்னா பூண்டு ரெசிபீஸ் ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. அது வந்து ஒரு நேரம் சாப்பிட்டா போதும். 3 நேரமும் அதே தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. ஏதாவது ஒரு நேரம். உங்களோட மைண்ட வந்து கிளியரா வச்சுக்கோங்க. மில்க் வந்து கம்மியாகுதுங்கிறது உங்க மைண்ட் வந்து யோசிக்கவே கூடாது. அதே மாரி உங்கள பார்த்து யாரும் அந்த மாரி திட்டுற மாரி வச்சுக்காதீங்க. அந்த மாரி உங்க வீட்ல யாராவது சொன்னாங்க அப்படின்னா, அந்த மாரி எனக்கு சொல்லாதீங்க. அப்படி சொல்றதுனாலயே எனக்கு சப்ளை கம்மியாகும்னு சொல்லி ஒரு சில டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு வீடியோ வந்து யூடியூப்ல
யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்து நான் நிறைய சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணி அதில் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வருவேன். இது எங்கள் அம்மா எனக்கு வந்து தம்பி அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் திட்டினாங்க. நானுமே அதெல்லாம் யோசிச்சு ஐயோ சப்ளை கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல நினைக்க தான் கம்மியாகுது. இன்னொன்று நான் கோவமாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சப்ளைவே கிடைக்காது. இதெல்லாம் உண்மைதான். உண்மையாக இருக்கிறனால தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இனிமேல் நீங்கள் யாருமே வந்து என்கிட்ட வந்து அடுத்த கொஸ்டின் இருக்கக்கூடாது. அக்கா சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த கம்மியாக இருக்குங்கிறத நீங்கள் மறக்கணும். நல்லா இருக்குது, நம்ம நல்லா சாப்பிட்றோம், நம்ம வந்து நம்ம பேபியை நல்லா பார்த்துக்குறோம், நல்லா ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாத்தையுமே பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ வந்து சீக்கிரமாக போட முடியல அப்படின்னாலும் கமெண்டில் நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். என்னோடய இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாலும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.